ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீபுருஷோத்தமயோகः. ஸ்ரீபகவானுவாச்ச ந தத்பாசயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இந்த ஸ்லோகத்திலே பகவான் இறைவனை நாம் ஏன் சரணடைய வேண்டும் என்பதை விளக்குகிறார். எந்த இடத்திற்கு சென்றவர்கள் மறுபடியும் திரும்பி வருவதில்லையோ, சூரியனாலும் சந்திரனாலும் நெருப்பினாலும் எதனை விளக்க முடியாதோ அதுவே எனது பரமபதமாகும். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் இரண்டும் இருந்தாலும் ஒளி இல்லை என்றால் யாரும் எதையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒளியை பார்க்க வேறோர் ஒளி தேவையில்லை. சூரியனை காண மற்றொரு ஒளி தேவையில்லை. சூரியனின் ஒளிக்கும் ஒளியாக இருப்பவர் பகவான். எனவே மற்ற ஒளிகள் அங்கே செயலிழந்து விடுகின்றன. அங்கே சென்றவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. எனவே பிறவா நிலையை அடைவதற்காக நாம் அவரை சரணடைய வேண்டும் என்கிறார். மேலும் கடலில் சேர்ந்த நதி தன் உருவத்தை, ஆற்றலை, தன்மையை எவ்வாறு இழந்து மீண்டும் நதியாக உருவெடுப்பதில்லையோ, அதே போன்று தன் வினை பயன்களை துய்த்த பின்னர் ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுடன் சேர்ந்தவுடன் அது பிறகு பிறப்பு இறப்பு எனும் நிலைகளை பெறுவதில்லை. மேலும் பரமாத்மா பேரொளியானவர். அந்த பேரொளியை விளக்கிட சூரியனாலோ சந்திரனாலோ அக்னியாலோ முடியாது. ஆத்மாவை பிரகாசிக்க வல்லமை பெற்றவை யோகம், பக்தி, ஞானம் ஆகியவைகளே. ஆகவே இறைவனை சரணடைதலே அப்பேரொளியை காண வழிவகுக்கும் என்கிறது இந்த ஸ்லோகம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.